நம்ம பேசுகிற தோழர்லாம் வந்து புதுச்சேரியில் யார் தலைமையில் ஆட்சி, நம்ம எவ்வளோ சீட்டு வாங்குவோம், இந்த தொகுதியில் இது போல வந்து இப்படி தான் நடக்குது, அந்த தொகுதியில் அப்படி நடக்குது அப்படிதான் கேட்குறாங்க. எல்லாருமே ஒரே ஒரு பதில் தான். கடந்த முறை நம்ம 13 தொகுதியில் நின்னோம். 13 தொகுதி ஒரு தொகுதி விடாத பெறுவோம். இது வந்து பேச்சுக்காக 13 தொகுதியை பெற்று தருவோம். ஒன்று. ரெண்டாவது, கூடுதலாக 6 தொகுதி கேட்போம். நாம வளர்ந்துருக்கிறோம், நம்ம கட்சி வளர்ந்துருக்குது. நம்ம தலைவருடைய பேர் சொல்லிட்டா கடந்த ஆட்சியில் கடந்த தேர்தலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை வந்து நிரூபி கொடுத்தாங்க. அதனால வந்து நமக்கு அந்த கேட்கக்கூடிய எல்லா ரைட்ஸும் இருக்குது. அதே போல் வந்து நம்ம வந்து நம்ம கூட்டணி கட்சி எதுவும் நம்ம குறைச்சி பேசலை. அதனால வந்து நீங்கள் வந்து அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த தொகுதி நம்ம தொகுதி. அதனால வந்து விசில் அடிக்கிற கட்சி நீங்க அதை பத்தி கவலை. நம்ம தலைவர் பார்த்து வர எல்லாத்தையுமே தலைவர் பார்த்துக்குவாரு. புதுச்சேரி நிலவரம் நம்மளை விட, என்னை விட, உங்களை விட, எல்லாரை விட நம்ம தலைவருக்கு ஒரு இன்ச்சா தெரியும். அதனால வந்து எல்லா முடிவும் அவருக்கு மிக சிறந்த ஒரு அரசியல் சூழலை நம்ம உருவாக்கி தருவாங்க. நல்ல வேட்பாளர் தருவாங்க. நிச்சயமாக புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஆட்சி அமையும். அதுக்கு நம்ம அனைவரும் ஒன்று வைப்போம். காலத்தின் அருமையிலிருந்து நம்முடைய ஐயா கோயில் எழில் அவர்களை பேச அழைத்து அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி.